ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பொருளாதார நிபுணர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார், தங்கம் விலை கடகடன் ஏறிச்சு. நீங்கள் தங்கம் விலை குறித்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரீங்க. ஏறப்போகுது, லேண்டை விட தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தங்கம் விலை பயங்கரமாக ஏறிச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு சரிவு ஏற்பட்ட மாதிரியான ஒரு சூழல். நல்ல சரிவு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு 7% இறங்கியிருக்கு. நியர்லி 17,200 கிட்ட இருந்த 22 கேரட் தங்கம் இன்னைக்கு 15,700 இருக்குது. நாளைக்கெல்லாம் 15,300 15,400 வரும். 14,500 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ, அப்போ நல்லாவே இறங்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் 17,200 14,500 பெரிய வீழ்ச்சி தான். அது 17,200 எவ்வளோ பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ 14,500 உங்களுக்கு ஒரு திரும்பி உள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. பட் இதில் ரொம்ப அடி வெள்ளி தான். 4,10,000 ரூபாய் போன வெள்ளி இன்றைக்கி 3,50,000 ரூபாயில் இருக்குது சவுகார்பேட்டில். அது நீங்கள் வாங்கணும்னா, விற்கணுன்னா 3,40,000 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. ஸோ இப்படியான ஒரு நிலை இருக்கும்போது தங்க விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சரிய வேண்டிய காரியம் என்ன? ப்ராஃபிட் டேக்கிங் இருக்குல்ல, அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கெவின் ஹார்ஸ்ட் அப்படின்னு ஒரு புது ஜெரோம் போலுக்கு போயிட்டு கெவின் ஹார்ஸ்ட்னு ஒரு புது மேனேஜர் வரார், புது தலைவர் ஒருத்தர் வர்றாரு ஃபெடரல் ரிசர்வுக்கு வரப்போகிறாருங்கிறது இன்னைக்கு நாளைக்கு காத்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த பதவி அவர் ஏற்கிறதுனால நம்மளுக்கு இந்த வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு. அவர் வரப்போகிறார். அவர் ஒரு வாய்ப்பு மாதிரியே தந்திருக்காரு அந்த பதவி ஏற்க போகிறது. அப்படி இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவேன். கெவின் வார்ஷுங்கிறவர் என்னென்னா, நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவேன் அப்படின்னு 2008 சொன்னதை வச்சுன்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். ட்ரம்ப்புக்கு ஜால்ரா போடுனா போடுவார், பின்னாடி வந்தப்புறம் அவர் ரேட்டு கட் பண்ணுவார். இப்போதைக்கு ரேட் கட் பண்ண மாட்டார், ரொம்ப டஃப்பாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு மார்க்கெட் விழுது. இது ஒரு ஃபால்ஸ் கால். இன்னொரு ரொம்ப ப்ராஃபிட் ஆகி ஒரு கரெக்டாக இருக்குது. அதனால் இது பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில்வர் நான் சொன்ன மாதிரி ஒரே நாளில் 20% விழுந்தது. ஸோ சில்வர் மோர் டேஞ்சரஸ் தென் இது கோல்டு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா கோல்டை சென்ட்ரல் பேங்க் உடனே வாங்கிடுவான். கவர்மெண்ட் பேங்க்கே, எல்லா ஒரு கவர்மெண்ட் பேங்க்கும் புகுந்து கோல்டை வாங்கி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. வெள்ளியில் எவனும் வாங்குவான், எவனும் வாங்க மாட்டான், மார்க்கெட் இறங்கிடும். ஸோ அப்படி ஒரு அபாயம் இருக்குதுன்னு பார்க்குறீங்க நீங்கள்? டெஃபினட்டாக அபாயம் 4 வாட்டி பார்த்துருக்கேன். இந்த வாட்டி 50% விழுந்தால் 5வது வாட்டி பார்க்குறேன் 40 வருஷத்தில். இல்லை, இப்போ இந்த சூழலில் அந்த இந்த தற்காலிக சரிவுங்கிறது ஒரு தற்காலிகம் தான். இந்த தற்காலிகம் ஒரு மாதம் திடீர்னு ஏறிடும். மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப பிரம்மப்படுத்தலைன்னா ஒரு மாதத்துக்கு இப்படி இருக்கும், அப்புறம் திரும்பி ஏறிடும். 13 மாதமாக ஏறினதுக்கு ஒரு மாதம் பிரேக் கொடுக்கணுங்கிறதுக்காக விழுந்து ஒரு மாதம் கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் மார்க்கெட்டில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வாரத்தில் ஏறிடும். ஒரு வாரத்தில் ஏறிடுங்கிறாங்க. அப்போ அந்த ஒரு வாரத்துக்குள்ள மக்கள் தங்க வாங்கிக்கணும். அப்படிலாம் நம்ம டைம்லாம் பண்ணவே முடியாது. நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டே இருக்கணும். இன்னிலேருந்து 20 வருஷம் கழிச்சு என்னன்னு தான் நீங்கள் பார்க்கணும். $300 மதிப்பு பயங்கரமாக விழுந்துட்டுருக்கு. தங்கம் விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இறங்கினாலும் இன்றைக்கி ரூபா ஆல்மோஸ்ட் 98 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு கத்தால் இப்போ நடுவில் 92 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ரூபா ஸ்ட்ரென்த்தே இல்லையே, திராணியே இல்லையே ரூபாவில். ரூபாவில் திராணி இருந்தால் தானே மார்க்கெட் ஏறும். இல்லை, இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு புரியலை. இப்போ தங்கம் விலை கடும் சரிவை கண்டிருக்க இந்த நிலையில் நம்ம ரூபா மதிப்பு ஏறலாம்ல? எப்படி ஏறும்? இப்போ டாலர் மதிப்பு அது விடுங்க சார். நீங்கள் எதாவது எக்ஸ்போர்ட் பண்ணால் தானே ஏறும். இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாமல் தவிக்கிறாங்கல்ல மக்கள். நீங்கள் சிறு தொழிலுக்கு செஞ்சால் தானே எக்ஸ்போர்ட் ஏறும். சிறு தொழிலுக்கு என்ன செஞ்சீங்க? ஒன்றும் இறங்க தான் செய்யும். நாட்டோட ஜிடிபி 7 விழுக்காடுக்கு மேலே மாற்ற போகிறோம் நிர்மலா சீதாராமன். அவர் என்ன வேணால் சொல்லட்டுங்க, விலைவாசியே ஏறலன்னு கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணுறாங்க. ஏன்னா முடிவெட்டவர் தான் இன்றைக்கி வந்தார். தப்பாக சொல்லிட்டேன், முடிவெட்டவர் வந்தார். நம்ம தம்பி தான் அவர், பிரபுன்னு பேர். நார்மலாக 300 ரூபா வாங்குவார். சார் அண்ணா விலை ஏறிடுச்சுண்ணே 400 ரூபா தான். எனக்கு 400க்கு நான் 500 ரூபா கூட கொடுப்பேன். என்னலேருந்து டிப்ஸுன்னு ஒரு 100 ரூபா கொடுப்போம். பட் நான் என்ன வேலை சொல்கிறேன்னா, 300 ரூபா வாங்கிட்டு இருந்தவர் 400 ரூபா கேட்குறாரு, 400 ரூபா வாங்கினவர் 500 ரூபா கேட்குறாரு. டாக்டர் 500 ரூபா வாங்கின இடத்துல 600 ரூபா கேட்குறோம். நீங்கள்லாம் பசங்களுக்கெல்லாம் டியூஷன் வைக்கிறீங்க, ஏறி இருக்குது.
விலைவாசி பருப்பு விலை ஏறி இருக்கு, முட்டை விலை ஏறி இருக்கு, விலைவாசியே ஏறலைங்கிறீங்க. இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னா மக்களின் சம்பளம் குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்களே நம்மகிட்ட சொன்னீங்க யூடியூப் வருமானம் குறைஞ்சிருக்குன்னு. ஆமாம், பெரிய அடி வாங்கியிருக்கு. யூடியூப் வருமானமே குறைஞ்சிருக்கு. அப்போ உங்கள் சம்பளம் குறைஞ்சிருக்கு இல்லையா, உங்களுக்கு வர வருமானம் குறையுது, ஆமாம். விலைவாசி ஏறுது. அப்போ இந்தியா நீங்களாவது ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏற்றுறீங்க. அவன் கம்பெனியில் சம்பளத்தையே ஏற்ற மாட்டேங்கன்னா வேணா இரு இல்லாட்டா போன்னு சொல்கிறான். அதனால் ரொம்ப கட்டத்தில் தானே இருக்குது. உங்களுக்கு ஜாப்பை பொறுத்தவரையும் 2 பக்கமும் இருக்குது. இளைஞர்களும் இப்போ மாதிரி கிரியேட்டிவ் ஸ்பாட்டான பசங்க கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. முதலாளிகளும் ஒரு தரமான நபர்களாக இல்லை. தொழிலாளர்களும் லும்பன் மாதிரி இருக்காங்க, முதலாளிகளும் ரவுடிகள் மாதிரி இருக்கிறாங்க. ரெண்டுமே இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதில் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப திறமசாலியான பசங்க வெளிநாட்டுக்கு ஓடி போடுறாங்க. வெளிநாட்டுக்கு இங்கே இல்லை, இங்கே இல்லைன்னு சொல்லுங்க. திறமசாலியான பசங்க இல்லைன்னு சொல்ல. அப்போ திறமையானவன் எல்லாம் இந்தியர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறான். முக்கால்வாசி பேர் இங்கே உள்ள நிறுவனங்களுக்கு திறமையான பசங்க கிடைக்க மாட்டேன். எப்படி கிடைக்கிறான்? இப்போ நீங்கள் பாருங்கள், நேற்று ஒருத்தனை திருப்பூர்லன்னு பார்த்தேன், கேட்டீங்க எம்எஸ்சி பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டிங்கிறான். இங்கேருந்து இருக்கிறவனா எப்படியாவது தப்பிச்சு வெளில போகணுன்னு தான் போகிறான். யூரோப்லேயும் அமெரிக்காலேயும் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம ஆளுங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இல்லை, நம்ம தாய்நாட்டில் இருக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. இப்போ படித்தவனுக்கு திறமையானவனுக்குலாம் போகணும், அமெரிக்காவுக்கு போகணுங்கிற கனவு. தாய்நாட்டை பாதுகாக்கணும். அவனுக்கு சோத்துக்கு வழி இருந்தால் தான்ப்பா தாய்நாடு. இந்த நாடெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஃபிலாசபர் சொன்னான், ஃபிலாசபி இஸ் த லெஷர் ஆஃப் த ரிச். அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபிலாசபிங்கிறதுக்கு என்ன, ஆன்மீகம்ங்கிறது வயிறு நிரப்பின அப்புறம் தான் ஆன்மீகம். நான் வயிறே நிரப்ப முடியலன்னா நான் என்ன ஆன்மீகம் பேசுகிறேன்? என் வயிறு ஃபுல்லாக இருந்தால் தானே நான் தாய்நாட்டை பற்றி யோசிப்பேன். இங்கே எனக்கு அரை வயிற்று கஞ்சி கூட கிடைக்காதுன்னு நான் இருக்கும்போது நான் தாய்நாட்டை பற்றி எப்படி பேசுவேன்? சரி, மாண்புமிகு மன்மோகன் சிங் காலத்தில் நீங்கள்லாம் படித்த காலத்தில் பஸ்ஸை விட்டு ஆளை பிடிச்சின்னு வந்தாங்க ஐடியில் சேர்க்கறதுக்கு. இன்றைக்கி போய் என்ன கெஞ்சினாலும் இருக்கிறவங்க வெளில தானே அனுப்புகிறான். வேலைவாய்ப்பு பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி. அதனால தான் ஓடுறாங்க பசங்க. அது மட்டும் இல்லை, பல நிறுவனங்களில் சம்பளம் தர்றது இல்லைங்கிற புலம்புறாங்க. வேலைக்கு சேர்த்துட்டு இப்போ சேர்க்கும் போது இருந்த நிலைமை இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சம்பளம் 2 மாதம் 3 மாதம்லாம் தள்ளி. நீ சொல்கிற மீடியா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா ரெவென்யூ மெக்கானிசமே பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நல்லா சம்பளம் கொடுக்குறவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறான். இப்போ 5% தான் சம்பளம் ஏற்றுறாங்க. வேணா இல்லாட்டா போ. ஸோ ஒரு காலத்தில் சம்பளம் ஏற மாட்டேங்குது, செலவுகள் ஏறுது. அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுவோம்? இல்லை, இப்போ தங்கம் விலை ஏறும்போது ஒன்று சொல்கிறாங்க, டாலருடைய, அதாவது டாலரை அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க, தங்கமாக வச்சுக்கிறாங்க. எல்லா நாடு ரிசர்வ் வங்கியும் தங்கமாக வாங்கி வச்சிருக்கு, அது சுழற்சியில் வரமாட்டேங்குது. ஆமாங்க. அப்போ டாலரும் வீழ்ச்சி ஆகும்போது ரொம்ப பிரச்சனையாக. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன், இவர் ஊரில் இருக்கிறவனோடலாம் சண்டை போட்டுருக்கிறாரு ட்ரம்ப். இத்தனை நாளாக ஃப்ரெண்டாக இருந்தவன்ட்டு ஒரு நாடை பாதியை கொடுத்தா கொடுப்பானா? டென்மார்க்கில் பாதி ஊருக்கு கிரீன்லாண்டு, அதை எனக்கு எழுதி கொடுத்தா எப்படி எழுதி கொடுப்பான்? என்னோட மாகாணம்ங்கிறாப்ல, என்னோட ஸ்டேட் தான். இப்போ கர்நாடகாவில் ஒரு பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் இருக்கார், எங்கள் சித்தராமையாவே இருக்கட்டும். சித்தராமையா பாதி தமிழ்நாடு கேட்டால் எழுதி கொடுத்துருவீங்களா? ஏற்கனவே ஒகேனக்கில் கேட்டாரே இவர் கேட்டார், எடியூரப்பா கொடுத்தீங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, வாங்கி இருக்குன்னா கேட்குறாரு அவர். அதனால தான் இந்த ப்ராப்ளம் இல்லை. வேறு லாட் ஆஃப் ப்ராப்ளம். இப்போ இந்த இறங்கின மாதிரி இருக்குது. ஈரானுக்கு கப்பல் போயிருக்கு. நீங்கள் நைட்டு ஈரானில் போகிறோன்னா தங்கம் ஏறிடும், திருப்பி ஏறிடும். இல்லை, அந்த இஷ்யூனால தான் தங்கம் ஏறிச்சுன்னாங்களே. இப்போ ஈரான் போர் ரொம்ப காரணம், தங்கம் விலை இவ்வளோ ஏறினது காரணமே ஈரான் போர் தான் அப்படின்னு சொன்னாங்களே. தங்கத்தின் விலை ஏறினது ஜாப்பனீஸ் பாண்ட் மார்க்கெட்டில் ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் உலகம் ஃபுல்லாக எல்லா பாண்ட் மார்க்கெட்லேயும் ப்ராப்ளம் ஆகிடும்னு எல்லோரும் கேஷை விட்டு போனாங்க. 2 நாளில் ஏறிச்சுப்பா. 12,800 ரூபாய்க்கு நான் யாரோ ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். நான் 2 நாள் பார்க்க, ஒரு வாரம் பார்க்குறேன், அது 18 ஆகிடுச்சு. ஒரு 4 நாளில் 20%லாம் ஏறுறது ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ அதான் அந்த பிரச்சனைன்னு பார்க்குறீங்க நீங்கள். சரி, இப்போ இது இந்த தலைவராக புதுசாக ஒருத்தர் பதவி ஏற்கிறாரு, அதனால் குறையும், அதுக்குள்ளேயும் ஏறிடுங்கிறீங்க. இப்போ இது ஏறிக்கிட்டே தான் அப்படியே தொடர்ச்சியாக அது ஏறிக்கிட்டே போகும்னா, நீங்கள் நோட் அடிக்கிறத கம்மி பண்ணிங்கன்னா ஏறும். இஷ்டத்துக்கு நோட்டு முன்னையாவது நோட்டு பேப்பராக அடிக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் தட்டினாலே பணத்தை க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ பணம் க்ரியேஷன் ஸ்டாப் பண்ணால் தான் தங்கத்தின் விலை. தங்கம் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நோட்டு பாட்டுக்கு அடிச்சுட்டே போனால் ஒரு நாள் தங்கத்தின் விலை ஏறதானே செய்யும். ஸோ இப்போ தங்கத்தின் விலை சரிவு தற்காலிகம் தான், ரொம்ப தற்காலிகம். உங்களுக்கு ரொம்ப நம்மளுக்கு
கடவுள் உங்களை அப்படியே சுக்கிர தசையில் கரெக்டாக பார்த்தா ஒரு மாதம் இறங்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 1.5 மாதத்துல இது 1.5 வாரத்தை திரும்பி ஏற ஆரம்பிச்சிடும். ஏற ஆரம்பிச்சு கடன்னு மலை மலைன்னு ஏறிட்டே போகும். விழுச்சிங்கிறது என்ன சார், கண்ணை திறந்து 4000லேருந்து 15,000 குயிக்காக ஏறி 20,000 18,000 ஏறிடுச்சு. 4லேருந்து 18 ஏறிட்டு 3 ரூபா தானே குறைஞ்சிருக்கு. ஏறுறது 14, குறைஞ்சது 3 தான். எப்படி? இப்போ அமெரிக்காவினுடைய அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் அமெரிக்கா பண்ணுகின்ற ஒரு தவறான விஷயங்கள் தான் இதுக்கு ரொம்ப மெயினான காரணம். இதுதான் மெயினான காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, இந்தியாவோட வீக் பொருளாதாரம். பாசி சொன்ன மாதிரி இந்தியாவோட பொருளாதார மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டும் முக்கியமான காரணி. இன்றைக்கி இதே ரூபா 56 மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு நீங்கள், தங்கம் விலை இது பக்கமே வந்திருக்கிறது இல்லை, 30% கம்மியாக இருந்திருக்கு. இப்போ 92 ரூபா வந்துருச்சு. 92 ரூபா வந்துருச்சு. அது ஒரு பெரிய காரணம். பொருளாதாரம் தெரியாதவங்க அரசியல் பண்ண வந்து அதுதான் அரசியல். பண மதிப்பு இழக்கிறதுக்கும் ஏற்கிறதுக்கும் தங்க விலைக்கும் நேரடி. தங்கம் வெள்ள டாலர்லேருந்து தானே வாங்குறோம் நம்ம. தங்கத்தை டாலர்லேருந்து தானே வாங்குறீங்க நீங்கள். ஸோ டாலர் இறங்க இறங்க நீங்கள் ரூபாவில் வந்து விலை ஏறிட்டு தான் போகும். ஆனால் டாலரில் இறங்கினாலும் ரூபாவில் இப்போ இறங்கிட்டுன்னு சந்தோஷப்பட்டீங்க, அண்ணன் மோடி செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னு வைங்க, டாலருக்கு ஏன்சா கூடிய சீக்கிரம் 100 அடிச்சிருவாரு. சத்தம் அடித்தா கூட உடனே அந்த ஏறின டாலர் 8% ரூபாயில் சரியாக போச்சு இல்லை, தானி தீந்தி சரி போயிந்தி. ஸோ இப்போ இது ஒரு காரணம். ஆனால் சர்வதேச அளவிலையும் தங்கத்தின் மதிப்பு ஏற தானே செய்யுது. நம்மளுடைய பண மதிப்புக்கு அது குறையுதுங்கிறது ஒரு பெரிய காரணம். டபுள் ஒரு ஐஸ்கிரீம்ல டபுளாக கொடுப்பாங்கல்ல, எல்ஐசியோட அட்வர்டைஸ்மெண்ட் 2 ஸ்கூப்புன்னு. ஒன்றும் வந்து ஏறி இருக்கு, மேலே நம்ம பண வேல்யூவும் இறங்கி இன்னும் ஹெல்ப் பண்ணி. இயல்பா தங்க விலை ஏறுது, அதுல நம்மளுடைய இது வந்து உபரி எக்ஸ்ட்ரா மாதிரி. அதான் நம்ம ஜீவா பாவம் கட்டப்படுறான், ஜீவ சதாப்தம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்னா நம்ம யாரை கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோப்பா, இன்னும் 2 மூட்டைக்கு மேலே 3 மூட்டை சும்மாப்பா. அது என்ன தெரியுமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த 1 கிலோ தங்கம் இன்றைக்கும் 1 கிலோ தான். 1 கிலோவாக தான் இருக்குது. நோட்டு தானே ஏறுது, தங்கம் லாக்கரில் வச்சது அப்படியே தானே இருக்கும். 1 கிலோ தங்கம் வாங்கி நான் லாக்கரில் போட்டேன்னா அந்த 1 கிலோ அப்படியே தானே இருக்கும். இப்போ மோடி போன்றவர்கள் இங்கே ஆட்சியிலேருந்து இறங்கி ட்ரம்ப் போன்றவர்களுடைய ஆட்சி அங்கே மாறினா இந்த டாலர் விலை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். நான் திரும்பி என்ன ஒருத்தர் கேட்டார், தங்கம் சரியானோன்னா என்ன பண்ணோன்னு. மீண்டும் பாசி சீஃப் பிரைம் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனோம், ரகுராம் ராஜன் கவர்னர் ஆனோம், மன்மோகன் சிங் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் பிரதமர் ஆனோம். அப்படியானா பொருளாதாரம் இதாக டெஃபினட்டாக சீரடிக்கும். நம்மளுக்கு என்ன சீரடி பெட்டராக போகும் நம்ம. பாசியும் மன்மோகன் சிங் இருக்கும்போது தானே நம்ம நாட்டோட தலையெழுத்தையே மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு நிர்வாக திறன் சிக்கல் இருப்பதனால தான் நடக்குது. தங்கம் விலை ஏறுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் நிர்வாகமும் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஆட்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, ரூபா விலை குறையுது, சம்பளம் ஏறலை, அதெல்லாம் வந்து நிர்வாக கோளாறு தானே, நிர்வாக பிரச்சனை தான். 56 இவர் சிங்கி இறங்கின இன்றைக்கி 56 ரூபா டாலர் இருந்தது, இன்றைக்கி 92 ரூபாய் இறங்கியிருக்கிறான். யார்? ட்ரம்ப் இஸ் மை ஃப்ரெண்ட், ஹவுடி ட்ரம்ப்னாரு. இப்போ ட்ரம்ப் என்னாச்சு? ஆனால் ஐரோப்பிய யூனியனோடையும் ட்ரம்ப் பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்காரு. எல்லாரோடையும் தான் பண்ணுறாரு. இப்போ ரஷ்யாவோட ரஷ்யாவோட பண்ணி தான் அவர், அது சந்தேகம் கிடையாது. பட் எல்லாரோடையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இந்த தங்க விலை உயர்வு, டாலர் விலை உயர்வெல்லாம் சீனாவினுடைய நாணயத்தையோ ரஷ்யாவுடைய அவங்களையும் பாதிக்கும். ஏன்னா அவங்களும் நிறைய டாலர். அதனால தான் அவன் பேசாமல் என்ன பண்ணுறான்னா, கோல்டு அவனா சொல்லி அவனே வச்சுக்கிறான். அவனும் மேக்ஸிமம் பணத்தை டாலராக வச்சுக்காம தங்கத்தை வச்சுக்கிறான். ஸோ அதுதான் தங்க விலைக்கு வந்து காரணம். சர்வதேச அளவுலேயும் இதுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒரு முக்கியமான காரணம், ட்ரம்ப் ஒரு காரணம், மோடி ஒரு காரணம், ஈரான் போர் ஒரு காரணம், பல காரணங்களால் தங்கம் விலை வந்து ஏறி இருக்குது. இப்போ தற்காலிகமாக சரிஞ்சிருக்கு. இருந்தாலும் பெரிய ஆபத்தெல்லாம் வரப்போகுது. இதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோங்கிறத அடிப்படையில் தங்கம் விலை ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்குமான சர்வதேச காரணங்கள் என்ன, இந்திய அரசியல் பொருளியல் சூழல் என்ன, அமெரிக்காவினுடைய தவறான பொருளாதார கொள்கைகள், அண்டை நாடுகளை பகித்துக் கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் இருக்குங்கிறத ரொம்ப விரிவாக வழக்கமான உங்கள் பார்வையில் வச்சிங்க. பார்ப்போம் இனி என்னெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்கள், இது எப்படி அணுகணுங்க, உங்களுடைய பார்வைகளை நம்ம ஜீவா டுடே பார்வையாளருக்கு வைத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.